மாப்ள வாடா. ரசதி இங்க வாமா. இத பாரு. என்ன பாரு மாப்ள. என்னென்ன? மா இது இந்தா நீயும் படிச்சு பாரு. சேர்மனை பத்தி நீ சொன்ன விஷயத்த அப்படியே பத்திரிக்கையில போட்டிருக்காங்கம்மா. மாமா, அந்த சேர்மனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. ஆமா ரசதி, நீ சரியா சொன்ன. அநியாயமா வட்டி வாங்கினா இப்படிலாம் தான் அசிங்கப்படணும். இனி நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா மாமா, அந்த சேர்மன்னால பொம்பளைங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இனிமே அவங்க நிம்மதியா இருப்பாங்க. எல்லாம் உன்னாலதாம்மா. அவங்களுக்காக நீ அடியெல்லாம் வாங்கியிருக்க. இந்த காலத்துல யாருக்காவது இப்படி ஒரு முதலாளி கிடப்பாங்களா சொல்லு? இதெல்லாம் நம்மளோட கடமைனே. நம்மள நம்பி இருக்கிறவங்கள நம்ம நல்லா பாத்துக்கிட்டா கடவுள் எந்த கஷ்டத்திலையும் கைவிட மாட்டாரு. சரியா சொன்ன ரசாத்தி. மேடம், வாங்க. வாங்க சார். சார் நாங்க ஆனந்த தேட்டர் பத்திரிக்கையில இருந்து வரோம். அதான் தெரியுமே, சொல்லுங்க சார். போலீஸ் எங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. கையோட உங்களையும் கூட்டு வர சொல்லியிருக்காங்க. எங்களை எதுக்கு வர சொன்னாங்க? தெரியல மேடம், எங்ககிட்ட எதுவும் சொல்லல. அங்க போனாதான் என்ன விஷயம் தெரிய வரும். தேவையில்லாம ரெண்டு பேரும் பயப்படுறாங்களே. ஏம்மா, உனக்கு இன்னுமாமா புரியல? அட மாப்பிள, உனக்கு இன்னுமா என்ன விஷயம் தெரியல? தெரியலடா. டேய், பத்திரிக்கையில அந்த சேர்மனை பத்தி நியூஸ் வந்திருக்குல்ல, அதை பார்த்துட்டு அந்த ஆளை ஜெயில பிடிச்சி போட சொல்லி உத்தரவு வந்திருக்கோம். அந்த ஆளை இந்நேரத்துக்கு பிடிச்சிருப்பாங்க. நம்ம வேற அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னோம்ல, அதான் நம்ம கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. நான் ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டேன். சரி சார், நீங்க முன்னாடி போங்க, நாங்க வரோம். இல்ல சார், கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி வாங்க, போயிட்டு வந்துடலாம். சரி வாங்கம்மா, வீட்டை கூட்டிட்டு கிளம்புவோம். வாங்க சார், போலாம். மாவட்டம் சேர்மன் கலையரசன் ஏழை மக்களுக்கு கந்துவட்டிக்கு கடன் வழங்கி வருகிறார். இந்த ராசாத்திக்கு எவ்வளவு திமிரு! சேர்மனை பத்தி தப்பு தப்பா பேட்டி கொடுத்திருக்கான். இருடி, இன்னைக்கு இருக்கு உனக்கு. அத்தை, அத்தை, என்ன கண்மணி? அந்த ராசாத்திக்கு அரசியலுக்கு வரணும்னு ஆசை வந்துருச்சு போல. ஏன், என்னாச்சு? இங்க பாருங்க, அவ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு. நீங்க சொந்தக்காரங்கன்னு அவ்வளோ சொல்லியும் கேஸ் கொடுக்க போய் இனி என்ன அடி வாங்க வச்சு இப்போ அதே சேர்மனை பத்தி தப்பா பேட்டி கொடுத்திருக்கா. இதனால இனிய உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த சேர்மன் வேற பதவிக்காக என்ன வேணாலும் செய்வான். ரொம்ப மோசமான ஆளுன்னு வேற பேசிக்கிறாங்க அத்தை.
இந்தாங்க மாமா. மங்கை மங்கை அப்பாடா, வெடிய பத்து வச்சாச்சு. எப்படி வெடிக்க போகுதுன்னு வேடிக்கை பார்ப்போம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. மங்கை மங்கை என்ன மரகரம், எதுக்கு பதட்டமா இருக்க? இன்னும் என்ன ஆகணும்? இந்த வீட்ல பிரச்சனை வரதே அந்த ராசாத்தினாலதான். ம், இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டியா? அக்காவுக்கு ராசாத்திய திட்டுறதுல அப்படி என்னதான் சந்தோஷம்னு தெரியல. அவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? அந்த சேர்மன் விஷயத்துல தலையிட வேண்டான்னு நான் அப்பவே சொன்னேன்ல. அத கேட்காம இனி என்ன அடி வாங்க வச்சா? இனிய ஒண்ணு அடி வாங்கல, ராசாத்தி தான் அடி வாங்கிட்டு இருந்தா. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அதானே, ராசாத்திக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன? இப்ப அத சொல்லதான் என்ன கூப்பிட்டீங்களா? சேர்மனை பத்தி பத்திரிகையில தப்பா பேட்டி கொடுத்திருக்கா. அக்கா, ராசாத்தி ஆதாரம் இல்லாம எந்த ஒரு ஆளை பத்தியும் தப்பா சொல்ல மாட்டா. அவர் கொடுத்த காசுக்கு மேல மக்கள்கிட்ட வட்டி வாங்கினா அவ அப்படிதான் பேசுவா. மரகதம், ராசாத்தி பண்ணதுதான் சரின்னு நானும் சொல்லுவேன். ராசாத்தி புராணம் பாடுறதுக்குன்னு இவர் ஒருத்தர் இருக்கார். என்ன சரி? இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு இவ யாரு? அது மட்டுமா, அவர் நம்ம உறவுக்காரரு. அவரை பத்தி நாமளே தப்பா பேசலாமா? இப்படி அவ பண்றதுக்கெல்லாம் எல்லாரும் சரி சரின்னு சப்போர்ட் பண்ணுங்க. இதனால இனி எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நான் அந்த ராசாத்திய சும்மா விட மாட்டேன். அவளை சப்போர்ட் பண்ண உங்களையும் சும்மா விட மாட்டேன். அக்கா, இனி எனக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் கூட தான் ராசாத்தி இருக்கால, அவ இருக்கிற வரைக்கும் இனி என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, பிரச்சனை பண்றதே இந்த ராசாத்தி தான். மத்தவங்களை எப்படி பண்ண விடுவா? ஏதாவது இனி எனக்கு ஆச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வா புனிதா. ச்சே, தலைவலின்னு ஒரு டீ கேட்டேன், அதை கூட குடிக்க விடாம பண்றாங்களே. ச்சே. இந்த மங்க தான் எப்போ என்ன சொன்னாலும் அந்த ராசாத்திக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறான். இவ பேசுறதுனால தான் மத்தவங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. முதல்ல இந்த மங்க வாயை மூடணும். அப்பதான் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. அதுக்கு ஒரு வழியை பண்ணணும். சார், எதுக்கு சார் எங்களை வர சொன்னீங்க? சொல்லுங்க, நீங்க தான் அந்த ஆனந்த தென்றல் நிருபரா? ஆமாங்க சார். எதுக்கு நீங்க சேர்மனை பத்தி பொய்யான தகவலை உங்க புக்ல போட்டிருக்கீங்க? சொல்லுங்க சார், உங்களை தானே கேட்குறேன். சார், நாங்களாம் எதுவும் போடலையே சார். இவங்க தான் நியூஸ் கொடுத்தாங்க, அதான் நாங்க போட்டோம். ஆயிரம் பேர் 1000 பொய் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் நீங்க போட்டுருவீங்களா? சார், அது ஒண்ணு பொய்யான தகவல் இல்ல. நாங்க உங்ககிட்ட கேஸ் கொடுக்க வந்தோம், நீங்க அதை கண்டுக்கவே இல்ல. நாங்க கண்டுக்காம இல்ல, யார் மேல தப்பு இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். சார், நீங்க விசாரிங்க.
ஆனா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தப்ப நீங்க எடுத்திருந்தா நாங்க ஏன் சார் பத்திரிகைக்கு போறோம்? அந்த சிட்பண்ட் கம்பெனி யாரோடது தெரியுமா? யாரோடது? அது சேர்மனோடது இல்ல, அவங்க மாமாவோடது. இது ஒரு பொய்யான கேஸ். அதுவும் சேர்மன் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எப்படி நாங்க ஏத்துக்குவோம்? சார் அதெல்லாம் இல்ல, நீங்க சும்மா எங்களை திசை திருப்ப பொய் சொல்றீங்க. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. கான்ஸ்டபிள் சார், அவரை வர சொல்லுங்க. எஸ் சார். வணக்கம். ம், நான் தான் சேர்மனோட மாமா. அந்த சிட் ஃபண்ட் என்னோட கம்பெனி தான். என்ன சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நான் ஏன் கேஸ் எடுக்கலன்னு? நீங்க பாட்டுக்கு ஒன்றும் தெரியாம இவங்க சொன்னாங்கன்னு சேர்மனை பத்தி கண்ணா பின்னான்னு எழுதி வச்சிருக்கீங்க. இப்போ அவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். கொடுக்க சொல்லுங்க சார், நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். என்ன பத்திரிகையாளருங்கிற திமிரா? உங்க பத்திரிகையில சேர்மனை பத்தி தவறா எழுதிட்டேன் அப்படின்னு ஒரு மறுப்பு கடிதத்தை உங்க பத்திரிகையில போடுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். சார் என்ன சார் சட்டுன்னு ஒத்துக்கிட்டீங்க? சாரி சார். மாப்ள சார் சேர்மன் கம்பெனி இல்லனா அப்ப அவர் மாமா மேல கேஸ் போடுங்க சார். அம்மா, கேஸ்லாம் வேண்டாமா. நீங்க சொன்ன மாதிரி வட்டிலாம் அதிகமா கேட்க மாட்டோம். ஏன் வட்டியே கேட்க மாட்டோம். ஒழுங்கா வட்டி கட்டின எல்லாருக்கும் நாளைக்கே பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்றோம். நீங்களும் இதுக்கு எந்த கேஸும் போட வேண்டாம், காம்ப்ரமைஸா போயிடலாமா? என்ன சொல்றீங்க? ராசாத்தி, இப்போதைக்கு நம்மளோட ஒர்க்கர்ஸோட பிரச்சனை தீர்ந்தா போதும்ல. அதான் இனிமேல் அவர் அவங்கள்ட்டெல்லாம் வட்டியெல்லாம் வாங்க மாட்டேன், அதுவும் அதிக வட்டியெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார்லம்மா. அதனால நம்ம இதை இப்படியே விட்டுட்டு கேஸெல்லாம் எதுவும் கொடுக்காம போயிடலாமா? ஆமா ரசாத்தி, அவன் சொல்றதா எனக்கும் சரின்னு படுது. சரி மாமா, ஆனா ஒண்ணு, நீங்க இதுக்கு மேல யாருக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் கொடுக்க மாட்டேம்மா, நம்புமா. இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம். உனக்கும் எனக்கும் எதுக்குமா சிரமம் சொல்லு? சரி, நாம காம்ப்ரமைஸா போயிடலாம். சரிங்க மாமா, ஆனா இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நிச்சயமா வராதுமா, சரியா? சரிங்க, உங்க வார்த்தையை நம்பிதான் நாங்க போறோம். சரி. டேய் வாடா. ஓகே சார். ம், நல்லபடியா பிரச்சனையை முடிச்சுட்டீங்க இன்ஸ்பெக்டர், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா, எங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிட்டீங்க. நாங்க காலம் முழுக்க உங்களுக்கு நன்றி கடனா இருப்போம்மா. இவ்ளோ உதவி பண்ண உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோன்னு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றோம், எதுக்காகவும் யாருக்காகவும் நாங்க உங்களை விட்டு போகவே மாட்டோம். எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம். ரசாத்தி வா. மாமா,
சொல்லுங்க மாமா. பத்திரிக்கைக்காரங்க உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் போடுறேன்ட்டாங்க. அப்புறம் வட்டி ஒழுங்கா கட்டி நாம கொடுத்த அசலுக்கு மேல பணம் கட்டின எல்லாருக்கும் பத்திரத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நீ பார்த்து நடந்துக்க. மாமா கேஸுக்கு பதிலாதான் பத்திரத்தை திருப்பி தர்றேன்னு சொல்லியிருக்கேன். அதனால கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. முருகா காப்பாத்திட்டப்பா. சரி மாமா, ரொம்ப நன்றி. சரிப்பா, இனிமேலாவது பார்த்து சூதானமா நடந்துக்க. சரி மாமா. என்ன ஆச்சு சார்? என்னாச்சு? ஒரு வழியா சமாதானமா பேசியாச்சு. ராசாத்தி கேஸை வாபஸ் வாங்க ஒத்துக்கிட்டாலாம். அப்பாடா. ஆனா இது நாள் வரைக்கும் அந்த பொம்பளைங்களுக்கு கொடுத்த பணத்தெல்லாம் நான் மறந்துடணுமா? இதுக்கு மேல அவங்க வட்டி முதல் எதுவும் தரமாட்டாங்களாம். சாரி சார், என்னால தான் இதெல்லாம் நடந்தது. இதனால உங்களுக்கு எவ்வளவு பணம் நஷ்டம் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். அதெல்லாம் வேண்டாமா. பணம் கிடக்குது, பணம். நான் பார்க்காத பணமா? அந்த ராசாத்தியை நான் சும்மா விட மாட்டேன். என்ன அடிபணிய வச்சிட்டால, இது என் மான பிரச்சனை. இதுக்கான பதிலடிய நான் அவளுக்கு கொடுத்தே தீருவேன். எல்லாமே வீணா போச்சு. விடு கண்மணி, பாத்துக்கலாம். இல்லம்மா, ஏதோ 1-2 மிஸ் ஆனா கூட பரவாயில்ல. ஆரம்பத்துல இருந்து இப்படிதானே நடக்குது. ராசாத்தி வீட்டை விட்டு போனதுல இருந்து அவ நிம்மதியா இருக்க கூடாதுன்னு என்னெல்லாம் பிளான் போட்டோம். ஆனா பாரு, எல்லாமே சொதப்பலாவே முடியுது. ஆமாண்டி, அந்த காய்கறிகளை யார் செக் பண்ணுவாங்களோ அவங்க கிட்டே பணம் கொடுத்து அவளுக்கு பிரச்சனை பண்ணோம். ஆனா அந்த கலெக்டர் வந்து காப்பாத்திட்டாரு. அது மட்டுமா, விஷத்தை காய்கறியில தடவி அவளை ஜெயிலுக்கு போக வச்சோம். ஆனா கடைசி நேரத்துல எப்படியோ வெளியே வந்துட்டா. அவ வெளியில மட்டும் அடி வந்தா, இந்த ஊருக்கே இப்ப தலைவி ஆயிட்டா. நியாயமா பார்த்தா இந்த வீட்டோட மூத்த பையனுக்கு தான் அந்த பதவி வரணும், இல்லனா உனக்கு வரணும். இப்ப யாருக்கும் இல்லாம அந்த ராசாத்திக்கு போயிடுச்சு. அவகிட்ட இருந்து அதை பறிக்க எவ்வளவு நாள் ஆக போகுது? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த தலைவி பதவியை காலி பண்ணி அவளை திரும்ப நடுத்தரவுக்கே கொண்டு வர. சமந்தி, எல்லாம் நீதான் பண்ணேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் அமைதியா இருந்த பாரு. என்ன சொல்லணும்? இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வாடி. வேண்டாம் அத்தை, அத்தை. சமந்தி, சமந்தி வேண்டாம். சமந்தி வேண்டாம் அத்தை. அத்தை, நான் ஒண்ணும் பண்ணல. சொன்ன கேளுங்க. பேசாம வாடி. அத்தை, வேண்டாம் வேண்டாம் சமந்தி. ஆமனே, சரியா அத்தை, வேண்டாம். சொன்ன அத்தை. ஐயோ, என்ன மங்கை? அத்தை விடுங்க அத்தை. என்ன மங்கை, ஏன் இப்படி கத்துற? எல்லாம் உங்க மருமக பண்ண வேலைதான். அதான் இப்படி கத்திட்டு இருக்கு. அப்படி இவ என்ன பண்ணா? இவ ராசாத்தியை எப்பவுமே நிம்மதியா இருக்க விட மாட்டா. முதல்ல வீட்டை விட்டு அனுப்புனா அவ வெளியே போயாவது நிம்மதியா இருப்பான்னு பார்த்தா அதுக்கும் தொடர்ந்து இவ இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அத்தை, நான் எதுவுமே பண்ணல அத்தை. மங்கத்தை தேவையில்லாம என் மேல பழிய போடுறாங்க. அழாத கண்மணி, எனக்கும் அழுக வந்துடும்.
அம்மாவும் பொண்ணு அழுது டிராமா போடுறீங்களா? நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தானே வந்தேன். சம்மந்தி, சும்மா என் பொண்ணு குத்தம் சொல்லாதீங்க. அவ மாவடை எப்படி செய்யணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. என்னது மாவடையா? அடுத்தவங்க தலையில எப்படி மாவாட்டலான்னு தான் நீங்க திட்டம் போடுவீங்க. அதுவும் உங்க பொண்ணு கண்மணி இந்த விஷயத்துல PhD பட்டமே வாங்கியிருக்கா. நான் தான் நீங்க பேசின எல்லாமே கேட்டேன்னு சொல்றேன். அப்புறம் என்னவோ சீன் போடுறீங்க. அக்கா, இந்த கண்மணியை நம்பாதீங்க. ராசாத்திய ஜெயிலுக்கு அனுப்பி அவ கம்பெனியை க்ளோஸ் பண்ண பார்த்ததே இவதான்.